முஸ்லிம்களின் புனித தலமான அல் அக்ஸா மசூதிக்குள் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென் குவிர் குடியேறியவர்களை அழைத்து சென்றதால் அதிக ஆயுதம் ஏந்திய இஸ்ரேலிய வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அல் அக்ஸாவை சுற்றிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் இஸ்லாமியர்கள் மசூதிக்குள் செல்லக்கூடாது என தடுத்து வருவதாக வக்ஃபா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் மசூதியை சுற்றியுள்ள மேற்கு சுவர் மற்றும் பாப்பல் கதானின் அல்லது பருத்தி வணிகர்களின் நுழைவாயிலுக்கு அருகே யூத சடங்குகளை மேற்கொண்டுள்ளனர். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் அங்கு முஸ்லிம் வழிபாட்டை மட்டுமே அனுமதிக்கும் தற்போதைய ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை என கூறியுள்ளது. அல் அக்ஸா மசூதி வளாகத்திற்கு தெற்கே பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென் குவிர் சென்றது பாலஸ்தீனம் மட்டுமல்ல உலக தலைவர்களின் கண்டனங்களை ஈர்த்து வருகிறது. ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி. காசாவில் இஸ்ரேல் படைக்கு தொடர் பின்னடைவு. காசா நகரத்தில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்களை தாக்கி கொன்றதாக அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு அறிவித்துள்ளது. காசா நகரில் ஜெய்டவுன் சுற்றுப்புறத்திற்கு தெற்கே உள்ள மசூதிக்கு அருகே இஸ்ரேலிய இராணுவத்தின் மெர்கவா டேங்கரை குண்டு வீசி சிதறடித்துள்ளது. ஜோசப்பின் கல்லறைக்குள் அத்துமீறல். இஸ்ரேல் குடியேற்றவாசிகளுக்கு ஆக்கிரமிப்பு படை பாதுகாப்பு. மேற்கு கரையில் உள்ள நப்லஸ் நகரம் கலாச்சார, கட்டடக்கலை மற்றும் சமூக பாரம்பரியத்திற்காக அறியப்பட்ட பழைய நகரமாகும். பாலஸ்தீனிய அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இப்பகுதிக்குள் உரிய முன் அனுமதியின்றி இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் நுழைய முடியாது. இந்நிலையில் வியாழக்கிழமை இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஜோசப் கல்லறைக்கு அழைத்து சென்றுள்ளனர். சுமார் 30க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவ வாகனங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனிய செய்தி நிறுவனமான வஃபா ஃபிளாஷ் பாயிண்ட் பகுதியில் குடியேறியுள்ள இஸ்ரேலியர்களை அவர்தா மற்றும் ஃபீட்ஃபுரிக் சோதனை சாவடிகள் வழியாக இஸ்ரேலுக்கு சொந்தமான 30 வாகனங்கள் அழைத்து சென்றதாக செய்தி வெளியிட்டுள்ளது. முஸ்லிம்கள் மற்றும் யூதர்களால் போற்றப்படும் ஜோசப் கல்லறை பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலிய குடியேற்ற குழுக்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் நடக்கும் இடமாக இருந்து வருகிறது. இஸ்ரேலியர்கள் இது யூத தேசபக்தர் ஜோசப் அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்று நம்புகிறார்கள். பாலஸ்தீனியர்கள் இது 18ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய மதகுருவான மதகுரு ஷேக் யூசுப் தாவிகாத் தங்கியிருந்த இடம் என கூறுகிறார்கள். இத்துடன் ரமல்லாவில் கிழக்கே உள்ள புர்கா கிராமத்தின் மீது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தாக்குதல் நடத்திய சம்பவமும் மேற்கு கரையில் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. காசாவில் திரும்பிய திசையெல்லாம் மரண ஓலம். ஒரே நாளில் 38 பாலஸ்தீனியர்கள் படுகொலை. கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் 38 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொன்றுள்ளதாகவும் 137 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா பகுதியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவை அதிர வைத்த ஏமன். CIA மற்றும் மொசாட்டின் திட்டமிட்ட உளவு நடவடிக்கைகளை முறியடித்துள்ளதாக ஏமனின் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. ஏமனின் இறையாண்மையை சீர்குலைக்கும் வகையில் உளவாளிகளை உருவாக்கியுள்ள வலையமைப்பு குறித்து உலக நாடுகளுக்கு அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த உளவாளிகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை எதிர்க்கும் நபர்களை குறிவைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாக ஏமன் செய்தி நிறுவனம் சஃபா தெரிவித்துள்ளது. இந்த உளவு அமைப்பில் இணைந்து ஏமனை உளவு பார்த்த ஹமீத் ஹுசைன் ஃபயீத் முஜல்லி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் CIA மற்றும் மொசாட் உளவு அமைப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதோடு ஏவுகணை நிபுணர்கள், ஏவுதளங்கள், ட்ரோன் இலக்குகள் மற்றும் ஏமன் தலைவர்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டில் இருந்தே உளவு நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் அதில் முதலில் ஹமீத் ஹுசைன் ஃபயீத் முஜல்லி இணைந்ததாகவும் ஏமன் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. உளவு அமைப்புகளைச் சேர்ந்த அதிரடி படையினர் ஏமனின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்குள் ஊடுருவ முயன்றதாகவும் அவர்களின் நோக்கம் இரட்டை ஏஜென்ட்களை உருவாக்கி ஏமனின் பாதுகாப்பை நாசமாக்குவதோடு காசாவுக்கான தங்களது ஆதரவையும் தடுப்பது எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தொழில்துறை மண்டலம் மீது தாக்குதல். ஹவுதிகளிடம் அடுத்தடுத்து தோல்வியடையும் ஆக்கிரமிப்பு படை.
அஷ்கெலோன் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய தொழில்துறை மண்டலத்தின் மீது ஏமனின் ஹவுதி குழு தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அதேபோல் ஜஃபா பகுதியில் உள்ள மற்றொரு இலக்கு மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த உடன்படிக்கையில் பின்வாங்கும் நெதன்யாகு, புது நிபந்தனைகளை விதிப்பதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு. போர் நிறுத்த உடன்படிக்கையில் இஸ்ரேல் மேலும் நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பின்வாங்குவதாகவும் ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆக்கிரமிப்பை திரும்பப் பெறுதல், போர் நிறுத்தம், பணைய கைதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் திரும்புதல் தொடர்பாக இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தம் செய்த பேச்சுவார்த்தை தீவிரமானது என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சிக்கல், இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த உள்ளூர் ஊடகங்கள். காசா போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்திற்கு இரு தரப்பும் நெருங்கி வரும் நிலையில் ஒப்பந்தம் பற்றிய நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தீங்கு விளைவிக்கக்கூடும் என இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விரைவில் ஒப்பந்தம் முடிவுக்கு வராவிட்டால் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து முன்னேறுவது பெரும் சிக்கலை சந்திக்கும் என எச்சரித்துள்ளது. காசாவில் 14 மாத கால போரை முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய ஒப்பந்தத்திற்கு இரு தரப்பும் நெருங்கி வரும் நிலையில் புதன்கிழமை இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த முயற்சிகளை சிக்கலாக்குவதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டினர். இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேறி வருவதாக நம்பிக்கை தெரிவித்திருந்தாலும் பாலஸ்தீனிய கைதிகளுக்கு பனை கைதிகளை பரிமாற்றம் செய்வது மற்றும் காசாவில் இருந்த இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல் ஆகியவற்றில் சிக்கல் நீடித்து வருவதாக தெரிகிறது. இதனிடையே காசா மீதான இராணுவத்தின் பாதுகாப்பு கட்டுப்பாடு மற்றும் போரை தொடர்வது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவிட்டிருப்பது நியாயமானது அல்ல என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இதற்கு முன்னதாக காசா மற்றும் எகிப்து இடையேயான முழு எல்லை பகுதியான பிலடெல்பி காரிடருக்கு சென்றபோது பாதுகாப்பு பகுதிகள், இராணுவ தாக்குதலற்ற பகுதி மற்றும் குடியேற்றவாசிகளின் பகுதிகளுக்கான பாதுகாப்பை இஸ்ரேல் உறுதி செய்யும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்திருந்தார். காசாவை விட்டு முழுமையாக இஸ்ரேல் படை வெளியேற வேண்டும் என ஹமாஸ் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு பேச்சுவார்த்தை மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சிக்கலாக்கியுள்ளது. மேற்காசிய நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுங்கள், ஈரானிய ராஜதந்திரி ஜாவத் ஜரீஃப் வலியுறுத்தல். மேற்காசிய நாடுகளில் அமைதியை நிலைநாட்டவும் ஒற்றுமையை மேம்படுத்தவும் முஸ்லிம் மேற்காசிய உரையாடல் சங்கம் நிறுவப்பட வேண்டும் என ஈரானிய எழுத்தாளரும் ராஜதந்திரியுமான ஜாவத் ஜரீஃப் வலியுறுத்தியுள்ளார். எக்கனாமிஸ்ட் இதழுக்கு அவர் எழுதிய கட்டுரையில் பிராந்திய மோதல்களை தீர்ப்பதற்கும் பொருளாதார ஒருங்கிணைப்பை வளர்ப்பதற்கும் மேற்காசியாவில் உள்ள முஸ்லிம் நாடுகளிடையே பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் ஒரு விரிவான கட்டமைப்பு தேவை என குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைப்பானது ஐநா தூதர்களுடன் ஒன்றிணைந்து ஈரான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகளை ஒருங்கிணைக்கும் என்றும் காசா, லெபனான், சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் போர் நிறுத்தம் கொண்டுவர முயற்சிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். வாடா என்றால் அரபு மொழியில் அமைதி என்று பொருள். அரபு நாடுகளில் அமைதியான வாழ்க்கை மற்றும் சமத்துவமான கூட்டாண்மையை வளர்ப்பதே இதன் நோக்கம் என தெரிவித்துள்ளார். வாடா மேம்பாட்டு நிதியத்தின் மூலம் பொருளாதார ஒத்துழைப்புக்கான சாத்திய கூறுகளையும் ஜரீஃப் எடுத்துரைத்தார். இது உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதியளிப்பது மற்றும் சிரியா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுசீரமைப்பை ஆதரிக்கும். எரிசக்தி பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்டுள்ள அவர், வர்த்தக வழிகளை பாதுகாப்பதற்கும் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை ஆராய்வதற்கும் நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். வடக்கு காசாவில் அல் கசாம், மத்திய காசாவில் அல் குத்ஸ். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது அதிரடி தாக்குதல். ஹமாஸின் போராட்ட குழுவான அல் கசாம் மற்றும் அல் குத்ஸ் படைப்பிரிவுகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் வடக்கு காசாவின் கிழக்கு ஜபாலியாவில் ஒரு ஆக்கிரமிப்பு வீரரை சுட்டுக் கொன்றதாக அறிவித்துள்ளது. அதேபோல் அப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை நோக்கி SAM-7 ராக்கெட்டை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அல் கசாம் படையின் மற்றொரு படை இஸ்ரேலின் மெர்காவா டாங்கியை சிதறடித்ததோடு நுசிராட்டி வடக்கே உள்ள புதிய முகாம் மீது பறந்து கொண்டிருந்த ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தினர். தொடர்ந்து ஜபாலியா முகாமிற்கு கிழக்கே பதுங்கி இருந்த ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மீது கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல் குத்ஸ் படை நெட்சாரிம் பாதையில் மேற்கே அமைந்துள்ள இஸ்ரேல் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது.
அதேபோல் வடக்கு காசாவில் உள்ள பீட் ஹானூன் நகருக்கு முன்னேறி கொண்டிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வாகனங்கள் மீது குண்டு வீசி தாக்கியுள்ளனர். காசாவில் ஹமாஸ் படையால் அனைத்து பகுதிகளிலும் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படுவதால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கடும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. பணைய கைதிகள் உயிருக்கு ஆபத்து, நெத்தன்யாகுவிற்கு இஸ்ரேல் அதிபர் நெருக்கடி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் வலியுறுத்தியுள்ளார். பணைய கைதிகளின் உயிர்கள் ஆபத்தில் இருப்பதால் ஒப்பந்தத்தில் இறுதி செய்ய நெத்தன்யாகுவை அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தந்திரம், நெத்தன்யாகு திட்டத்தை அம்பலப்படுத்திய எதிர்க்கட்சித் தலைவர். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு விருப்பமில்லை என இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். உண்மையாகவே போர் நிறுத்தத்திற்கு விரும்பினால் அவரே கத்தாருக்கு பறந்து செல்வார் என்றும், ஆனால் தற்போது இதில் முழு விருப்பமில்லாமல் பாசாங்கு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பலமுறை செய்தது போலவே பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள சமயத்தில் ஊடகங்களை அழைத்து போரை நிறுத்த மாட்டேன் என இந்த முறையும் அறிவிப்பார் என்றும், ஹமாஸுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள தனக்கு எந்த காரணமும் இல்லை என கூறுவார் என்றும் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கைகூடும் என எதிர்பார்த்திருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 9 பாலஸ்தீனியர்கள் படுகொலை, அகதிகள் முகாமை குறிவைத்து தாக்கும் ஆக்கிரமிப்பு படை. காசா நகருக்கு தெற்கே உள்ள ஜெய்டாவுன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதால் 5 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர். காசா நகரில் உள்ள அல் ஜசீரா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான கூடாரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு கரையில் அத்துமீறும் இஸ்ரேல், பாலஸ்தீனியரை சுட்டுக் கொன்ற ஆக்கிரமிப்பு படை. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் துல்கரேமுக்கு வடக்கே உள்ள காஃபினி பகுதியில் பாலஸ்தீனியர் ஒருவரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சுட்டுக் கொன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு கரையில் இஸ்ரேலியர்களை குடியமர்த்தி வரும் இஸ்ரேல் அரசு அப்பாவி பாலஸ்தீன மக்களின் விளைநிலங்களை கையகப்படுத்துவதும், தடுப்பவர்களை கைது செய்வதும் அல்லது சுட்டுக் கொல்வது போன்ற வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருவது